ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 2025ஆம் ஆண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமை அவருடைய சமூகத்தில் வந்து அப்பா என்று அவரை கூப்பிடவும் அவருடைய சித்தப்படி நம்மை நடத்தும்படிக்கு அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க தேவன் நமக்கு செய்த கிருபைக்காக அவருக்கு ஸ்தோத்திரங்களை துதிகளை நாம் ஏறெடுப்போம். இன்றைக்கும் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் வாசிக்கிறேன். எரேமியா இன்னும் காவற்சாலை முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தர்மாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. இது யார் சொல்கிறாருன்னா, இதை செய்கிற கர்த்தர்மாய், இதுனா த லார்ட் ஹூ மேட் தி எர்த். ஹல்லேலூயா. உலகத்தை உண்டாக்குன தேவன் இதை திடப்படுத்தும்படிக்கு த லார்ட் ஹூ ஃபார்ம்ட் இட். இந்த எர்த்தை உண்டாக்கி, பூமியை உண்டாக்கி, அதை திடப்படுத்தி, அதை உருவேற்படுத்துகிற, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்கிற கர்த்தர் ஆகிய யெகோவா என்னும் நாமம் உள்ளவர். ஹல்லேலூயா. அப்போ அவர் எத்தனை மகத்துவமுள்ள ஒரு தேவன். ஹல்லேலூயா. உலகத்தையே உண்டாக்குற மாத்திரம் பத்தாது, அதுக்கு திடப்படுத்தி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதில் ஹியூமன் பீயிங்ஸாகிய நம்மளையும் வச்சு நமக்கும் அவர் தீர்க்க தரிசனங்களை தந்து நம்மை நடத்தி கொண்டே இருக்கிற தேவன். எரேமியாவை பார்த்து சொல்கிறாரு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, கால் அன்டு மீ, என்னை கூப்பிடு. ஹல்லேலூயா. அவருக்கு கூப்பிடாட்டாலும் அவருக்கு கொடுக்க முடியும். ஆனால் அவருக்கு ஒரு சந்தோஷம், என் பிள்ளை கூப்பிடுறானே. ஹல்லேலூயா. நம்மளை தனியாக இல்லையே, என் பிள்ளை என்ன நேசிக்கானே, கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ கூடும்போது நான் உனக்கு கண்டிப்பாக நான் பதில் தருவேன். தந்தது மாத்திரம் இல்லை, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. அப்போது இன்றைக்கி அவர் நம்மளை என்ன சொன்னான்னா, நான் வந்து யெகோவா என்னும் நாமம் உள்ள கர்த்தர் தான். நீங்கள் வாழுகிற இந்த உலகத்தை உண்டாக்கி அதை உருவேற்படுத்தி அதை திடப்படுத்தி உருவேற்படுத்தி உங்களையும் வச்சு உங்களுக்கு நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அதனால் நீ என்ன நோக்கி கூப்பிடும்போது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அதாவது உன்னை நான் எப்படி எப்படி ஆசீர்வதிப்பேன். இந்த 2025ஆம் ஆண்டு நம்ம எந்தெந்த நிலையில் நம்மை ஆசீர்வதிப்போம் நமக்கு தெரியாது, அறியாதது, எட்டாதது. ஆனால் அவருக்கு தெரியும் நம்ம அவர் எப்படி ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு ஆசீர்வதிப்பு அவர் சித்தம். அவர் 6ஆம் வசனம் சொல்கிறாரு, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்வாரா? நமக்கு என்ன வெளிப்படுத்துவார்? ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். ஹல்லேலூயா. வர பண்ணி அவர்களை குணமாக்கி, ஹல்லேலூயா, வர பண்ண மாத்திரம் இல்லை, நம்மை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானமும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 2025ஆம் ஆண்டுக்குள் வந்திருக்கிற நமக்கு அவர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஹெல்த்தும் தருவார், ஹீலிங்கும் தருவார். ஆமே. அப்போ அந்த ஹெல்த்தும் ஹீலிங்கும் நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கும்படிக்கும், பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு சத்துரு நம்மை அந்த வியாதியில் சௌக்கியம் இல்லாமல் நம்மை அவன் கஷ்டப்படுத்தி நமக்கு சுகம் ஆக முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அவன் நம்மை நடத்துவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடியாது, இந்த வியாதி எனக்கு சுகம் ஆகாது,
இந்த இப்படியே இருக்க சொல்ல நிலையில் நடத்துவான். ஏன்னா இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நிற்கிற எனக்கு இந்த டெஸ்ட்டு நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாமே ப்ராக்டிக்கலாக நம்மளை நடத்தி தான் அவர் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை செய்வார். ஹல்லேலூயா. கடந்த இந்த ஒரு 10 நாளுக்கிட்ட ஆயிடுச்சு. 20ஆம் தேதியிலேருந்து 15 நாள் ஆயாச்சு. ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு ப்ரீத் பண்ண முடியாது, பேச முடியாது, பாடி ஹெவி. ஆனால் இதுலேயும் எல்லா செய்திகளையும் இதுவரைக்கும் ஒழுங்காக ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கார். ஹல்லேலூயா. அது எப்படி கொடுக்க முடியுது? ஹல்லேலூயா. எப்படி நமக்கு சௌக்கியமோ அவர் நமக்கு ஆரோக்கியத்தையும் வர பண்ணினார். ஹல்லேலூயா. சத்துரு என்ன நினைப்பான்னா, இன்றைக்கி இவளுக்கு 1 மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, சௌக்கியமோ ஆரோக்கியமோ உங்களுக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய செய்தி. ஆமென். அப்போ அந்த செய்தியை இன்றைக்கி உயிருள்ள செய்தியாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா, அவனை மேற்கொண்டு அவனுடைய தலையை நசுக்கி இயேசுவின் நாமத்தில் அந்த சௌக்கியமோ ஆரோக்கியமோ பிதாவாகிய தேவனால் நமக்கு சொன்ன வார்த்தையின்படி பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அதை வர பண்ணுவார். அதை வெளிப்படுத்துவேன். என்னத்தை வெளிப்படுத்துவாரா? பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். பீஸ் அண்ட் ட்ரூத். ஆமென். நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே 2025ஆம் ஆண்டு எனக்கு சமாதானம் உள்ள மாதமாக இருக்குமா, வருஷமாக இருக்குமா, அல்லது என் நீதியின் பாதையில் நான் நடக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குமா, எப்படிப்பட்ட வருஷம் சொல்லி இதில் அநேகர் திகைத்து கொண்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹெல்த்தை பற்றி எல்லாருக்கும் ஒரு பயம், அது ஹீலிங் ஆகுமான்னு சொல்லக்கூடிய ஒரு பயம். ஆவியானவர் சொல்கிறாரு, அந்த ஹெல்த்து உன்னை ஒன்றை சேதப்படுத்தாது, உனக்கு நான் ஹீலிங் கொடுத்துருவேன். இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் உறுதியாக பிடிச்சு கொள்ளணும். சத்துரு இந்த வாக்கு தத்தை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நம்ம அவன் சேதப்படுத்துவான். ஆனால் அவன் தலை நசுக்கப்பட்டவே ஆண்டவர் தந்த வாக்கு ஆமேன் என்று இருப்பதுனால நீங்கள் எல்லாருமே சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணின தேவம் எங்களுக்கு சுகத்தை தந்தார் என்று டிக்ளேர் பண்ணணும். ஆமேன். 2வது நீங்கள் என்ன செய்யணும்? பரிபூர்ண சமாதானம் எனக்கு உண்டுன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்தான்னா, இந்த எனக்கு ட்ரெயினிங் இந்த டிசம்பர் 20 இன்னைக்கு வரைக்கும் உள்ள ட்ரெயினிங். ஹல்லேலூயா. பரிபூர்ண சமாதானம். நான் பரிபூர்ண சமாதானத்தோடு தான் ஒரு காலமும் எனக்கு உள்ளத்தில் சமாதான குறைவெல்லாம் நான் இருந்ததே கிடையாது. ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும் கவலையே பட மாட்டேன், அவ்வளோ தைரியமாக இருப்பேன். ஆனால் சத்துரு அந்த நல்ல நேரத்தில் விதைக்கும்போது இரவு நேரத்தில் களையை விதைச்சி போட்டுட்டு போகிறது மாதிரி அது டஸ்ட்டு, அந்த டஸ்ட்டு மாதிரி அவன் என்ன செஞ்சிட்டான்னா, இந்த 20ஆம் தேதியில் டிசம்பர் 20 இன்றைக்கி இந்த செய்தி கொடுக்குற இந்த நேரம் வரைக்கும் அவன் ஒரு சின்ன டஸ்ட்டை வீசியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா சமாதான குறை வருவதற்கு எந்த விதமான வழியும் கிடையாது. ஆனால் சமாதான குறைவு வரலன்னு நான் சொல்லலை, சம்திங் வந்துவிட்டது. அந்த சமாதானத்தின் குறைவு நமக்கு இருதயத்துக்குள்ள நம்மை தெரியாமல் ஒரு அழுத்தத்தை கொடுத்து விட்டது. ஆமேன். ஆமேன். அந்த என்ன அழுத்தத்தை கொடுத்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு நான் சாட்சியாக சொல்லேன்னா, அவன் தோற்று போனவை அந்த அழுத்தம் இந்த நிமிஷத்தோடு அவன் என்னை விட்டு அவை துரத்தப்பட்டு விட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்குமே பலன் இல்லை போல. ஆமென். எல்லாரும் சேலஞ்சு. வி ஆர் ஆல் சோல்ஜர்ஸ் ஃபார் காட். நம்மள யுத்த வீரர்கள். 2025ஆம் வருஷம் எது வந்தாலும் எதிர்த்து நிற்பேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வியாதி வந்தால் எதிர்த்து நிற்பேன், சமாதான குறைச்சல் வந்தால் எதிர்த்து நிற்பேன், நீதி நிமித்தம் நான் பாடு வந்தால் நான் சத்தியத்தை எனக்கு தருவேன் சொல்லலாம், நான் எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லி யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரால் வரும். அவர் சொன்ன வாக்கு தத்தம் ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா.
ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எரேமியா 30:4 ஆமாம், இது 4 வசனம். இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவின் குறித்து சொன்னது. அந்நாளிலே நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அவர் என்ன சொல்கிறாரு, சத்துரு நம்ம கழுத்துகளை பயங்கரமான நுகங்களை போட்டு நம்மளை எழும்ப விடாமல் நம்ம அழுத்தி கொண்டே இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப விடுது கிடையாது. நம்மளாம் மறுபடியும் பிறந்தவர்கள், ரட்சிப்பை சுதந்திரிச்சவர்கள், அபிஷேகத்தை பெற்றவங்க. ஆனால் சாத்தான் சொல்கிறான், உனக்கு அபிஷேகம் இன்னும் சரியில்லை, இன்னும் அபிஷேகத்தில் நீ இன்னும் பூரணப்படலை, ஒன்றால முடியாது, இந்த வாக்குத்தத்தம் உனக்குள்ள நிறைவேற்ற முடியாது, இந்த சத்தியத்தின்படி நீ நடக்க முடியாது அப்படி சொல்லி நம்முடைய கழுத்தில் அவன் நுகத்தடிகளை வைத்து கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால் பிதாவாகிய தேவன் நம்மை கொண்டு எந்த அளவுக்கு நம்ம எழும்பணும்னு நினைத்தாங்களோ எழும்ப விடாதபடி சத்துரு நமக்கு சேதம் விளைவித்து கொண்டே இருந்திருக்கிறார். ஆனால் 2025ஆம் ஆண்டு நீங்கள் தைரியம் பண்ணணும். அந்த நுகத்தடிகளை அவர் உடைத்து விட்டார். ஹல்லேலூயா. யார்கிட்ட கழுத்துலேயே நீ நுகம் இருக்கான்னு பாருங்கள். உங்களை அழுத்தினது எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உடைத்து கட்டுகளை அறுப்பேன். ஆகையால் யாக்கோபே பயப்படாதே. ஹல்லேலூயா. பயப்படாது. இஸ்ரவேலே கலங்காது. உன்னை துரத்தும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பேன் தேசத்திற்கு இராதபடி ரட்சிப்பேன். ஹல்லேலூயா. நம்ம யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரவிடாதபடி நம்மை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கரங்களிலிருந்து நம்மை மீட்டு எடுத்து அவரே தேவன் என்று வல்லமையை அறிவிக்கக்கூடிய கிரியைகளின் கிருபைகளை நமக்குள்ளே அவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அரோக்கப்படதட்டனைக்கா பயப்படாத. கிருபையின் ஊற்று உன்னிடத்திலிருந்து பிறந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ புதுபலன் அடைந்து கொண்டே இருக்கிறாய். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், உனக்குள்ள நான் ஊற்று தண்ணீரை வைத்து விட்டேன். நீ என்னுடையவள், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். உன்னை கொண்டு 2025ஆம் ஆண்டு நான் செய்ய போகிற காரியங்கள் கிரகித்து பார்க்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்வேன் சொல்கிறது எரேமியாக்கு. அறியாதது 8வது மணி பெரிய காரியம். அந்த பெரிய காரியங்களை செய்வதற்கு உங்களுக்குள்ளே ஜீவ ஊற்றை அவர் வைத்து விட்டார். ஆமென். அந்த ஊற்றுக்கண்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தங்களை ஆமெனில் பிடித்து ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நீர் என்னை நடத்துகிறேன் என்ற நம்பிக்கையான வார்த்தை உனக்குள்ள இது வெளிப்படும் போது அந்த விசுவாசத்தில் அதன் ஊற்றுகளை திறக்கிற சம்மட்டியாக உனக்குள் செயல்படும். ஹல்லேலூயா. அது வறுமை என்ன செய்வானா, கண்மலையை பிளந்து வனாந்திரத்தில் தாகம் தீர்த்தது மாதிரி தண்ணி மாடா 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 உங்களுக்கு விழுங்குவது. அந்த ஊற்று தண்ணீரை நீங்களும் பெருகி ஜீவன் இல்லாமல் சுகம் இல்லாமல் பயந்து இப்படி கட்டுகளோட கண்ணிகளோட இருக்கிறவர்களுக்கு மேலே அந்த ஜலத்தை தெளிக்கும் பொழுது அவர்கள் ரட்சிப்படைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நம்ம எவ்வளவு விசேஷிக்கப்பட்டவர்கள். ஆமென். அடுத்து சொல்கிறது 17 அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை ஆற்றுவேன். ஹல்லேலூயா. அவங்க சொன்ன மாதிரி சங்கீதத்தில் சொன்னாங்கல்ல, ஒன்றுக்கும் உதவாது, இதை கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. உதவாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே அவர் என்ன செய்வாராம், நம்ம கட்டுகளை அவிழ்த்து நம்ம நுகங்களை உடைத்து வியாதிகளை குணமாக்கி நம்மளை கண்மொழியை நிறுத்துவார். எவ்வளோ மகத்துவமான தெய்வம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுங்க. அடுத்த இது முதல்ல 2 அறிவிப்பு தந்தாச்சு. முதல் அறிவிப்பு என்னதுமா, நமக்கு சுகம், வியாதி இல்லை, பிரச்சனை இல்லை, சுகம் தருவார், சமாதானத்தையும் சத்தியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். அடுத்த நுகத்தடிகளெல்லாம் உடைச்சிருவார், எண்ணத்துக்கும் கலங்கக்கூடாது. இதெல்லாம் அறிவிப்பு.
ஹல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாட்டு இருப்பீங்க. சத்துரு கைக்கு உங்களை மீட்டெடுப்பார். அடுத்த அறிவிப்பு என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமத்தையும் மன்னிப்பேன். எவ்வளோ ஒரு நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லலாம், நீ பாவம் செய்துட்டா உன் பாவம் மன்னிக்கப்படாது, ஒன்று ஆண்டவர் மறந்துடுவார். அவர் அப்படி சொல்லவே இல்லை. அவருக்கு விரோதமாக நிறைய குற்றம் நம்ம செய்திருக்கோம். 10 கற்பனைகளை நம்ம கை கொள்ளலை, அவருடைய சத்தத்தை கேட்கலை, அவருடைய சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்கலை. ஏதோ நான் கிறிஸ்தவன்னு சொல்லி எனக்கு என்ன தெரியுமோ அதன்படியே நானே ஜெபம் பண்ணினேன். ஆவியானவரை நான் கனப்படுத்தலை. எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு நான் வேலை கொடுக்கலை. ஆவியானவரை ஒதுக்கி வச்சுக்கிட்டு எல்லாம் நானே செய்கிற மாதிரி தான் நான் செய்வேன். அதனால் பிதாவாகிய தேவன் எவ்வளோ துக்கப்பட்டாருன்னு தெரியுமா? ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே நான் ஆவியை தந்தது எதுக்கு? அவங்க நடத்துகிறவரால் நீங்கள் நடத்தப்படுவதற்கு. ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு விரோதமாக குற்றம் செய்து உங்களுக்கு நான் தந்த ஆவியானவரை நீங்கள் டம்ப் பண்ணி அவரை செயல்படுத்த வைக்கவில்லை. அதான் அது ஒரு குற்றம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தில் நீர் எனக்கு தந்துள்ள ஆவியானவரை எனக்குள்ளேருந்து கிரியை செய்ய நான் இல்லை, அவரே நடத்துகிறதை அர்ப்பணித்து விட்டேன். ஏன்னா அவர் சொல்லார், இது விரோத குற்றம் செய்த இந்த அக்கிரமங்களை அவர் மன்னிச்சிட்டாருமா, அவர்களை நீங்களாக்கி நம்மை சுத்திகரித்து விட்டார். இன்னைக்கு வரைக்கும் ஆவியானவருக்கு நீங்கள் கீழ்ப்படியலை, 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படியலை, பெற்றோர்களை கனப்படுத்தலை, சகோதர ஸ்நேகம் இல்லை, அது கொலைபாதகம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை சரியாக கொடுக்காம களவு செஞ்சுருக்கீங்க, பிற பொருளை இச்சிச்சிருக்கீங்க. அவனுக்கு அவ்வளவு இவனுக்கு இவ்வளவு எனக்கு இல்லையேன்னு சொல்லியிருக்கீங்க. உன் பிள்ளைகளையோ அந்த பிள்ளைகளையோ கம்பேர் பண்ணி பார்த்துருக்கீங்க. இன்னும் பலவிதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தந்த பிறகோ அதில் ஒரு நிறைவு இல்லாமல் குறைவுள்ளவள் என்று சொல்லி உங்களை நீங்களே மட்டுப்படுத்தியிருக்கீங்க. இதெல்லாம் தேவனை வேதனை உண்டாக்கின வழிகள். ஹல்லேலூயா. அவர் இதெல்லாம் பார்த்தோம். 2025 ஆண்டில் சொல்கிறாரு, மகளே மகனே நான் உன்னை மன்னித்து விட்டேன். ஆமேன் ஆமேன். 25 ஆண்டு நான் உங்களை மன்னித்துட்டேன். எனக்கு நீங்கள் எனக்கு ஒரு குற்றம் செய்தீங்க, அவர்களுடைய எல்லா அக்கிரமத்தையும் மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறாருமா. போதாதா? பாவ உணர்வு இருக்கா? இனி யாருக்கும் வேண்டாம். ஹல்லேலூயா. 2025 குற்ற உணர்வோடு நீங்கள் வாழ்க்கையை நடத்தாதபடி என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி கிறிஸ்துக்கள் மகிழ்ச்சியாக இருங்க. எசேக்கியேலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். பாவம் மன்னித்துட்டேன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? எத்தனை பேர் சொன்னீங்க? ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லாதவங்க இருக்கீங்க. ஆமே சொல்லிட்டீங்க. உடனே அவர் என்ன செய்துட்டாரு? இங்கே ஹீஸ் விசிபிள் ஹியர். உடனே அவர் என்ன செய்றாரு? உங்கள் மேலே சுத்தமான ஜலம் தெளிக்கிறாரு. நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். ஹல்லேலூயா. நரகலான விக்கிரகங்கள் அசுத்தங்கள் இருக்குது, அதெல்லாம் இனி மாறிட்டோம். நரகலான விக்கிரகங்கள். உங்கள் கணவனை தெய்வமாக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை தெய்வம் ஆக்கிறீங்க, உங்கள் பணத்தை தெய்வம் ஆக்கிறீங்க, உங்கள் சொத்தை தெய்வம் ஆக்கிறீங்க. இதெல்லாம் நம்ம தெய்வம் ஆக்கிட்டு நம்ம சொல்லி என்னன்னா பிற மதத்தினரை அவன் தான் விற்கிற ஆராதனைக்காரன்னு அங்கே கையை நீட்டிடுறீங்க. அது ஆண்டவர் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்னா, முதலாவது உனக்குள்ளே விற்கிறத அவர் இன்றைக்கு மாட்டி விட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாம் பிளெயின் ஆகுங்க, விடுதலை ஆகுங்க. அவரே மாற்றி விட்டேன்னு சொன்ன பிறகு ஏமா உங்களுக்கு உங்கள் கணவரும் பிள்ளைகளும் சொத்தோ சோமம் விற்கிறோம் இன்னும் நினைக்கிறீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்துருங்க. ஆண்டவரே உங்கள் கையில் தந்துட்டேன், சுத்தமான ஜலத்தை எனக்கு தெளிச்சிட்டீங்க, என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சிட்டீங்க, அசுத்தங்களெல்லாம் களைஞ்சிட்டீங்க, நரகலான விக்கிரகங்களுக்கு என்னை விலக்கி காத்து என்னை சுத்தமாகினேன்னு சொன்னீங்க. நன்றி சொல்லுங்கம்மா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புதிய பலத்தோடு போங்க. திரும்ப இதெல்லாம் இனி உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடாது. 2025 இனி ட்ராவலிங் வெயிட்லெஸ்.
எல்லாத்தையும் கர்த்தர் மேலே வைத்துவிட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. பாவம் மன்னிக்கப்பட்டது, நரகால விக்கிரங்கள் போயிட்டு சுகம் ஆயிட்டோ, எல்லாமே கிடைக்குது. இதெல்லாம் சம்பூரணமாய் பெற்று சந்தோஷமாக போங்க. சங்கீதம் 51:2, என் அக்கிரம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி என் பாவமரை சுத்திகரின்னு கேட்டீங்க, கழுவி சுத்திகரித்துட்டாரு. 7, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியலும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும். அதான் அவருடைய சுத்தமான ஜலம். ஹல்லேலூயா, சுத்தப்படுத்திட்டாரு. எபிரேயர் 9:13 அவருடைய அது எப்படி என்னை அந்த காளை வெள்ளாட்டுக்கடா இவைகள் இரத்தமும் தீட்டுப்பட்டவருடைய தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால். இது எப்போன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால் அவன் வெள்ளாட்டுக்கடாவையும் கிடாரியும் எடுத்து அதை பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னால் கொண்டு போய் அதை வெட்டி அதுக்கு ரத்தத்தை எடுத்து பலிபீடத்துலேயும் அங்கே வந்த எல்லாருக்க வேலையும் அவங்க தெளிக்கும்போது அவங்களுடைய பாவங்கள் 1 வருஷத்துக்கு நிவர்த்தி ஆகும். ஹல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து கல்வாரிசில் ரத்தம் செஞ்சு அவருடைய பாவங்கள் நம்மை கழுவி சுத்திகரிப்பு முன்பாக நடந்தது. இப்போ அவர் என்ன சொல்கிறனா, இப்போ இயேசு கிறிஸ்துவ உலகத்துக்கு வந்த உடனே நித்திய ஆவியினாலே தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம். மிச்ச வெள்ளாட்டுக்குதோ சாமந்தி இது வெள்ளாட்டு இதுவும் கடாரி அது மிருகங்கள். இப்போ யார் இது நமக்கு ஆவியினாலே தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு ரத்தம். எவ்வளோ டிஃப்ரென்ஸ்! அனிமல்ஸ் பேர்ட்ஸ் பிளட்டுக்கும் காட்ஸ் பிளட்டுக்கும். ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தை ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியல் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையிலிருந்து சுத்திகரிப்பது எவ்வளோ நிச்சயம். இப்போ என்ன கடைசி என்ன ஆசீர்வாதம் தந்துட்டாங்க அருமையான பிள்ளைகளை. கிடாரிக்க ரத்தத்தில் அந்த காலத்தில் கல்வி 1 வருஷத்துக்கு அவங்க சுத்தமானாங்க. ஆனால் இப்போ நான் அவங்கள ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் பிதாவாகி தேவனால் உலக அனுப்பப்பட்ட தன் ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு விலையேற பெற்ற ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் என்ன பாவங்கள் நம்முடைய வியாதிகளை சுமந்து தீர்த்துட்டு என்னெல்லாம் சொல்லுங்கம்மா, நமக்கு நோய்கள் சௌக்கியம் தந்தாச்சு, ஆரோக்கியம் தந்தாச்சு, பரிபூர்ண சமாதானம் தந்தாச்சு, சத்தியம் நமக்கு தந்தாச்சு. கழுத்தில் உள்ள நுகங்களெல்லாம் அவருடைய கல்வாரி சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். கல்லான இருதயங்கள் சிறையற்பை நாட்களெல்லாம் மாற்றிட்டார். நம்மளை தள்ளுண்டவன் சொன்ன கையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மை காயம் கட்டி நம்மளுக்கு சுகம் தந்துட்டார். அதுக்கு பிறகு அவருக்கு விரோதமாக நம்மை பேசின செய்த அக்கிரமங்கள் விக்கிரகங்கள் நரகலான எல்லாத்தையும் நம்மை விட்டு மாற்றி நம்மை சுத்திகரித்து நம்முடைய அசுத்தங்களையோ அருவறுப்புகளையோ நரகலான வாழ்க்கையோ நம்மை விட்டு கம்ப்ளீட்டாக மாற்றி இப்போ என்ன செஞ்சிட்டான்னா என் ரத்தத்தை உங்கள் மேலே தெளித்து நீ என்னுடையவள், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி என்னை உன்னுடைய உள்ளங்கையில் நான் வரைஞ்சி வைத்திருக்கேன்னு சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்த மாத்திரம் இல்லை, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தன்னா வாயை மூடிட்டு சும்மா இருக்க முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ட்ராக்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே ட்ராக்ஸ் கொடுக்காமல் இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. நேற்று தூக்கம் வரல, உடம்பு சரியில்லை. அப்படியே பார்க்கும்போது ஒரு ஊனமுற்ற ஒரு ஆள் வண்டியில் போய் போலீஸ்காரங்கெல்லாம் பிடிச்சி பிறருக்கு வக்கீலெல்லாம் ஃபாராக பேசி நாங்கள் ஊழியம் செய்ய தான் செய்வோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கோம். இந்த தேசத்தில் அவரோருக்கு மதத்தை பரப்புவதற்கு அவரோருக்கு அதிகாரம் உண்டு. அதனால் எல்லாரும் தைரியமாக உங்களுக்கு ஆண்டவர் தந்த இந்த வாக்கின்படி உங்களை இவ்வளவு சுத்திகரித்து இவ்வளவு விடுதலையாக்குற தேவனை நீங்கள் எப்படிமா மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு கரை இருக்காமா? இப்போ இந்த புதிய வருஷத்தில் 25 இல்லை நம்மளை கொண்டு இன்றைக்கி 5ஆம் தேதி எப்படி கழுவிட்டாருமா? ஈசோப்பினால் கழுவிட்டாரு. ஒரு சொட்டு ரத்தம், அந்த டிட்டர்ஜென்ட், ஒரு பாவம் இல்லாமல்
நம்மை கழுவி சுத்திகரித்து உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்குமிட்டு உன்னை நன்மையினால் கிருபையினால் முடி சுட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கிட்டார் இல்லையாம்மா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாயை திருப்தியாக்குனதுக்கு நன்றி சொல்லுங்க. என்னுடைய எல்லா விதமான நுகத்தடையை உடைச்சிட்டீங்க, என்னை விடுதலை ஆக்கிட்டீங்க. கழுவி புதிய ஆடை உங்களுக்கு தாராரு. ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்கிற வஸ்திரம் தரித்து கொள்ளுங்க. பழைய ட்ரெஸ் எல்லாம் தூர போடுங்க. பழைய தூர போடலை, அவர் போட்டுட்டாரு. அது கூட நம்மளை போட வைக்கல. எவ்வளோ மாற்றுமே பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை குளிப்பாட்டி அழுக்கு துணியெல்லாம் தூக்கி போட்டு நல்ல ஒயிட் ஃப்ராக் போட்டு விடுற மாதிரி பிதாவாகிய தேவன், குமாரனாய கிறிஸ்து, பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இந்த 25வது வருஷத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி அவரே நம்மை குளிப்பாட்டி நம்முடைய எல்லா அசுத்தங்களையும் கடந்து அழகான வஸ்திரம் தரித்து மகளே சந்தோஷமாக 2025 ஆண்டுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் சமாதானத்தோடு பிரவேசி, சந்தோஷத்தோடு பிரவேசி. சமாதானத்தோடு உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம் உங்களுக்கெல்லாம் தந்துட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லி நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லி சந்தோஷத்தோடு மகிழ்வோம், பாட்டு பாடுவோம். ஹல்லேலூயா. இந்த பாட்டு இருந்தால் ஒரு பாட்டு இந்த பாடுங்க பார்ப்போம். இந்த பாட்டு மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் மாயினா மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமாயினா இந்த பாரதத்தில் சொந்தக்காரரவர் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் என்ன உள்ளத்தில் சொந்தமானார். சின்ன சின்னமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொள்வார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொள்வார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளுரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷம் பாரு. உலகத்துக்கு சொந்தக்காரர் நமக்கு சொன்னனால நம்மையே அவரே நம்மளை நடத்துறதுக்கு நம்மளை சுத்திகரித்து அவருக்கு செல்ல பிள்ளையாக நமக்கு கையில் வச்சுட்டார், வண்டியில் ஏந்திட்டார். ஹல்லேலூயா. சந்தோஷமாக 2025 ஆண்டு நம்ம சமாதானத்தின் ஆண்டாக பொறுப்போம், நம்ம முன்னேறி செல்வோம். நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை நடத்தி விட்டார் என்று விசுவாசிக்கிறோம். சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவத்தின்படி எங்களை நடத்தி விட்டீர், நாங்கள் இனி தைரியமாய் இந்த ஆண்டோட பிரவேசிப்போம், உமக்கு நன்றி என்று சொல்லி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.